மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதிகம், ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. ரீசன் என்னென்னா எஸ்ஐபியில் மட்டும் 20,000 கோடி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில். வருஷத்துக்கு 2,40,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக மட்டும். இதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நபர் ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு போய் அதை எடுத்து பார்த்தாருன்னா அந்த ஃபண்டினுடைய வேல்யூ 2.5 கோடிக்கு மேலே. 1 லட்சம் to 2.5 கோடி. நிறைய நான் இந்த கோட்ஸ்லாம் பார்த்தேன் சார். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் லிஸ்ட்னு சொல்லி எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போடுறாங்க. காரணம் என்ன? மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான கட்டுப்பாட்டு வாரியம் வந்து செபி. ஸோ இவங்க தான் அதை போட சொல்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போது என்ன ப்ராடக்ட் சார் நீங்கள் மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏமாறாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டு உள்ள வந்து உங்களுக்கு பங்கு சார்ந்த முதலீடுகள், ஏன்னா தங்கத்துக்கு வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கு அது புரியுது. அண்ட் இது ஏன் புரிய மாட்டேங்குது? எல்லாமே பயப்படுறாங்க. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. ரிஃப்ளெக்ட் நியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். அண்ட் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியம் வந்து அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சொன்னேன் சார். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? 2 வகை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ப்ராட் கிளாசிஃபிகேஷன் நம்ம ரெகுலேட்டரில் செபியில் வந்து ஒன்று வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து பியூராக வந்து அவங்க அட்வைஸ் மட்டும் பண்ணணும், அட்வைசரி ஃபீ வாங்கிக்கணும். அவங்க எந்த ப்ராடக்ட்ஸையும் விற்கக்கூடாது, ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அட்வைஸ் பண்ணணும், இதில் நீங்கள் போடுங்கன்னு கஸ்டமர் அவங்களா போய் போட்டுக்கணும். அல்லது அவங்களே போட்டு கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கு அவங்க ப்ரோக்கரேஜ் வாங்கிக்கக்கூடாது. ஓகே, ஃபினான்ஷியல் அட்வைஸ் வாங்கக்கூடாது. ஓகே. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரி ஃபீன்னு போய் வாங்க மாட்டாங்க. இன்பில்ட்டாக இப்போ ஒரு மேரி பிஸ்கட் விற்றா 10 ரூபாய்க்கு கடைக்காரர் விற்கிறாருன்னா அவருக்கு ஒரு ரூபா கிடைக்குது, 10% கிடைக்குது. இங்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாரில் வந்து 10%லாம் கொடுத்தா தாக்குப்படி வைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, 0.5%, 1%, 1.25%, 3/4% அது மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷனை வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் நிறுவனமே கொடுத்துரும். ஸோ இன்பில்ட்டாக அதுதான் நம்ம சொல்கிறது. ஓகே. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதிகம், ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. ரீசன் என்னென்னா, நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்து கொடுக்குற அட்வைஸுக்கு போய் 50,000 லட்சம்னு பணம் வாங்க முடியாது ஒன்று. ஓகே. செகண்ட் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் அட்வைசராக இருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன்லி பெரிய கிளையண்ட்டை தான் நான் போய் சர்வீஸ் பண்ண முடியும். அவங்க ஒரு 1 கோடி ரூபா வச்சுருக்காங்க அசட்டு, 2 கோடி ரூபா அசட் வச்சுருக்காங்கன்னா எனக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வருது. ஓகே. சின்ன 1000 ரூபாய்க்கு நான் எஸ்ஐபி போடுறேன், 2000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா அதில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக அவர் போய் அந்த கிளைண்ட்ஸை வந்து இப்போ அட்வைசர்ஸ் எடுக்க மாட்டாங்க, வேற டிஸ்ட்ரிபியூட்டர் எடுப்பார். ஓகே. இன்னைக்கு சின்னமாக இருக்க கிளைண்ட்டு நாளைக்கு பெரிய கிளைண்ட்டாக மாறுவாங்க. ஓகே. கிராஜுவலாக மாறுவாங்க. ரெண்டாவது ஒரு தார்மீக பொறுப்பும் இருக்குது. நான் வந்து ஒன்லி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. மீடியாவில் இருக்கையில் எல்லாத்துலேயும் இருக்கையில் ஸோ எல்லாரும் சிறு முதலீட்டாளர்களையும் நம்ம கைகோர்த்து கூட்டி வரணும். சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் மட்டும் 20,000 கோடி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில். ஓகே. மாதம் மக்கள் 500 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு போடுறது வந்து 20,000 கோடி. 20,000 கோடி போடுறாங்க. 20,000 கோடி மாதம் வருஷத்துக்கு 2,40,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக மட்டும் மாதம் கமிட்டடாக முதலீடு செய்கிறது வந்து 20,000 கோடியை தாண்டி இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2,40,000 கோடி. இதெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா போடுறவங்க, 1000 ரூபா போடுறவங்க, 2000 போடுறவங்க, 10,000 போடுறவங்க, இதில் எல்லாருமே கலந்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த வித்தியாசங்கிறது. வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஃபண்ட் ஹவுஸ் நிறுவனம் கொடுக்கும், கமிஷன் கொடுக்கும், பில்டின் அதுக்குள்ளே ப்ராடக்ட்டுக்குள்ளே பில்டின் கமிஷன். அது எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம்ங்கிறதையும் கவர்மெண்ட் ஏஜென்சி ரெகுலேட்டர் செபி வந்து வரையறைப்படுத்தி இருக்காங்க. ஓகே. நினைச்சபடி கொடுக்க முடியாது. அதுக்கு சில வரையறைகள், ஃபண்ட் ஹவுஸ் இவ்வளவு தான் கொடுக்கலாம், உச்சபட்சமாக இவ்வளவு தான் கொடுக்கலாம், அது இல்லாமல் கேப் எல்லாம் இருக்குது. ஸோ அது வெல் ரெகுலேட்டட். அதனால மக்கள் பயப்பட வேண்டாம், ஐயோ என் பணத்துலேருந்து எடுத்து நிறைய கொடுத்துருவாங்கன்னு அந்த பயம் வேண்டாம். ஏன்னா அது மேபி பிஸ்கட்டில், ஆயிலில், தோரம்பருப்பில் கூட மக்கள் பயப்படலாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து வெல் ரெகுலேட்டட். அதெல்லாம் ஃப்ரீ மார்க்கெட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ மார்க்கெட். இது வந்து கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட். ஸோ ஒரு அளவு தான் கொடுக்க முடியும்.
அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிளையண்ட்டை டைரெக்டாக செக் எழுதி வாங்கிக்குவாங்க. ஓகே. டைரெக்டாக கிளையண்ட் வந்து செக் கொடுக்கணும். அதுக்கு நான் இப்போ ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு 50,000, அதை எவ்ரி குவார்ட்டருக்கு 12,500 தாங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரும். புரியுது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வெவ்வேறையாக இருக்கும், பட் ஜென்ரலாக எல்லாரும் குவார்ட்டர்லி வாங்கிட்டுருவாங்க. ஓகே. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போது என்ன ப்ராடக்ட் சார் நீங்கள் மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும்? அதான் இப்போ வந்து மக்கள் வந்து அதீதமான வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க அவங்க முதலீட்டில். ஸோ இப்போ அவங்க அதீதமான வளர்ச்சி தரக்கூடியது, அதே சமயத்தில் வந்து ஒரு டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏமாறாமல் இருக்கக்கூடியது. ஓகே. அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டு உள்ள வந்து உங்களுக்கு பங்கு சார்ந்த முதலீடுகள், பாண்டு கடன் சார்ந்த முதலீடுகள், தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு முதலீடுகள், இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ரியல் எஸ்டேட் முதலீடு, இது மாதிரி எல்லா முதலீடுமே அது உள்ளே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வெளியில் சொல்கிறோம், அது ஒரு பெரிய பஸ் மாதிரி. ஓகே. பஸ்ஸுக்குள்ளே பல பேசஞ்சர் இருக்க மாதிரி அதுக்குள்ள நிறைய ஐட்டங்கள் இருக்குது, வேரியேஷன். ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக மக்கள் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சார்ந்த முதலீடுகளில், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் முதலீடு, பங்குகளில் போய் தான் அந்த ஃபண்டுகள், மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டுகள் வந்து பங்கு சார்ந்ததாக தான் இருக்குது. அது தவிர பாண்டை பேஸ் பண்ணி இருக்குது, அதை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம். அது பாண்டில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி தங்கம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. வெள்ளி மியூச்சுவல் ஃபண்ட்னா வெள்ளியில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் சிறு முதலீட்டாளர்கள் எல்லாம் எது அதிகமான வளர்ச்சியை தரும் அப்படின்னு வந்து லாபத்தை, வளர்ச்சிங்கிறத விட லாபம் சொல்லிடுறேன், டக்குன்னு லாபத்தை கிடைக்கும். நல்லா ஒரு நல்ல அதீதமான லாபம் எனக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள். ஸோ இந்த இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வாங்குற பணத்தை கம்ப்ளீட்டாக போய் 100க்கு 100% ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் முதலீடு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பங்கு, ஐசிஐசிஐனுடைய ஷேரு, ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கார்பரேஷன், கவர்மெண்ட் பேங்க்கு, கவர்மெண்ட் ரிலேட்டடு, ப்ரைவேட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டாப் நாச் நிறுவனங்கள், மீடியம் சைஸ் நிறுவனங்கள். மீடியம் சைஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிட்டி யூனியன் பேங்க் ஷேரு, அது மாதிரி அதெல்லாம் ஒரு சின்ன நிறுவனமாக தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கருதப்படுது. ப்ரெஸ்டீஜ், நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் அந்த ப்ரெஸ்டீஜினுடைய ஷேரு. ஸோ இது மாதிரி ஷேர்களில் தான் போய் ரொம்ப ஒரு குவாலிட்டியான தரமான நிறுவன பங்குகளில் தான் மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடு செய்வாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து என்னுடைய பணம் காணாமல் போயிருமோன்னு பயப்படுறதுக்கு கிடையாது. பட் எப்படி தங்கம் விலை ஏறி இறங்குதோ, வெள்ளியின் விலை எப்படி ஏறி இறங்குதோ, ரியல் எஸ்டேட் விலை எப்படி ஏறி இறங்குதோ, அதே மாதிரி பங்குச்சந்தையும் ஏறி இறங்கும். ஓகே. பங்குச்சந்தை ஏறி இறங்கையில் இப்போ நான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில், பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன்னா என்னுடைய லாபமும் சில சமயம் லாபமாக இருக்கும், சில சமயம் நஷ்டமாக இருக்கும். போட்டு உடனே திரும்பி பார்த்தேன்னா ஒரு வருஷம், 6 மாதம், 2 வருஷத்துல எல்லாம். ஆனால் நான் போட்டு ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போ நஷ்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. யூஸ்வலி நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஷார்ட் டேர்மில் வாலட்டைல்னு சொல்லுவோம், ஏற்ற இறக்கம் இருக்கும். லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நபர் ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா, போட்டுட்டு விட்டுட்டார், மறந்துட்டார், ஒன்றுமே பண்ணலை, ஞாபகமே இல்லை. இன்னைக்கு போய் அதை எடுத்து பார்த்தாருன்னா அந்த ஃபண்டினுடைய வேல்யூ 2.5 கோடிக்கு மேலே. 1 லட்சம் to 2.5 கோடி ஒன் டைம் போட்டு விட்டுட்டார், தொடாம. அது அப்படி இருக்கு. அந்த 1 லட்சத்தை போட்டு 2 வருஷத்துல பார்த்துருந்தாருன்னா அது 70,000 ஆயிருக்கும், 60,000 ஆயிருக்கும் கண்டிப்பா. ஆமா. அப்புறம் திருப்பி ஏரியா 2 லட்சம் 4 லட்சம், இன்னைக்கு வந்து 2.5 கோடிக்கு மேல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி நிறைய ஃபண்டுகள் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால போட்ட ஃபண்டுகள்லாம் 1 டைம் 1 லேக் போட்டதெல்லாம் இப்போ 2 கோடியா இருக்கு, 1.5 கோடியா இருக்கு, 1.25 கோடியா இருக்கு. இது மாதிரி பல கொஞ்சம் முன்ன பின்ன லட்சங்கள்ல வேரியேஷன் இருக்குமே தவிர எல்லாமே 150 மடங்கு, 200 மடங்கு, 250 மடங்கு அது மாதிரி நல்ல லாபங்களை கொடுத்துருக்கு. இதை எதுக்கு மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன்னா, இதே மாதிரி ஃபியூச்சர்ல கிடைக்குங்கிறதுக்காக இல்லை, பட் இந்த அளவு லாபம் தரக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டுகள். அண்ட் நிறைய நான் இந்த கோட்ஸ்லாம் பார்த்தேன் சார். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் லிஸ்ட்னு சொல்லி எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன இருக்கும்? உள்ள இருக்க எல்லா டேர்ம்ஸும் படிச்சிருங்க, அது எப்படி வேணாமே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் சொல்லிட்டே இருக்க மாதிரி. இது என்னன்னா, இது யார் போட சொல்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டு வாரியம். மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான கட்டுப்பாட்டு வாரியம் வந்து செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், பாம்பேல இருக்குது. அது எல்லா இடத்துலையும், சென்னையிலையும் கூட அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க தான் அதை போட சொல்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து முதலீடு பண்ணிடுறாங்க. இப்போ நான் போய் தங்கத்தில் முதலீடு பண்ணிவிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி கிராம் 6,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 6,000க்கு மேலே ஆகிடுச்சு, ஒரு 6,000 ரூபாய்னு வச்சுக்குவோம். அவங்க வாங்கி ஒரு 10 கிராம் போய் 60,000க்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 மாதம் கழிச்சு 5,500க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க.
ஐயோ என் தங்கம் விலை குறைஞ்சிருச்சேன்னு யாரும் கத்த மாட்டாங்க. ஆமா, வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம், தங்கம் எப்போ இருந்தாலும் ஏறி இருப்பா ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு ஒரு பிளாட்டை வாங்குறாங்க. ஒரு பிளாட்டை வாங்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். வாங்கின உடனே ஒரு 3 மாசத்துல பணம் தேவைப்படுது. அதை விற்றாங்கன்னா அதே 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோ. விற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வந்து 1 லட்ச ரூபா. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆமா 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 அப்ராக்சிமேட்டாக 9-10% வந்துடும். ஆமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடைக்காது. ஆமா. நம்ம செலவழிச்சது தான். ஸோ 1 லட்ச ரூபா நஷ்டம். அதுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் பேச மாட்டாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இப்போ திடுதிப்புன்னு ஏதோ ஒரு பெரிய போர் வந்துடுதுன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஒரு போர் வந்துருச்சுன்னா மார்க்கெட் கடகடன்னு விழுகும். கிராஷ் ஆகும். அல்லது கோவிட் கொரோனா வந்த டயத்துலேயும் கடகடன் 30% விழுந்துச்சு. ஆமா. ஸோ கோவிட் வர்றதுக்கு முன்னால் நவம்பர் மாதம் 2019 நவம்பரில் 2020 அந்த பீரியடில் வந்து ஒருத்தர் போய் 1 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா அந்த கொரோனா வந்தோன்னு அந்த மார்ச் மாதம் நமக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. ஆமாம். லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாயா இருந்திருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு படப்படன்னு அடிச்சுக்கும். ஐயோ நான் போய் பேசாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாமே, போய் தப்பாக அதில் வந்து மாட்டிக்கிட்டேனே, என் பணம் போச்சே அப்படிம்பா. இப்போ அப்படியே ஒன்றும் செய்யாமல் அவங்க விட்டுருக்கணும். சம்டைம்ஸ் இன்ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன். ஓகே. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் ஆக்ஷன். அதை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அந்த போட்ட லட்ச ரூபா 65,000 ரூபாய் ஆகி இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சமாக இருக்கும். கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லுது, என்கிட்ட வந்து மக்கள் வந்து நான் தெரியாமல் முதலீடு செஞ்சிட்டோம்னு சொல்லி வரக்கூடாது. ஏன்னா உடனே அவங்க கம்ப்ளைண்ட் எழுதுறது அங்கே தான் எழுதுவாங்க. பேங்காக இருந்தால் ரிசர்வ் பேங்க் எழுதுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் செபிக்கு எழுதுவாங்க கம்ப்ளைண்ட். ஸோ என்கிட்ட கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரக்கூடாது, நான் தெரியாமல் முதலீடு செஞ்சிட்டோம்னு வரக்கூடாது. அதனால நீங்கள் போடையில் சந்தை வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டதுன்னு போட்டுருங்க. அதை வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறோம் இங்கிலீஷில். அதை தமிழில் யாரோ மொழிபெயர்த்தவங்க வந்து சந்தை அபாயத்திற்கு உட்பட்டதுன்னு தமிழில் மொழிபெயர்ப்பில் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஓகே. சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டதுன்னு போட்டாங்கன்னா ஓகேப்பா, ஏறு இறங்கு இந்த நார்மல்ட்டு போவாங்க. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு அபாயம்னு ஒரு வேர்டை யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரிசிட்டியில் தான் அபாயம்னு பார்த்துருப்போம். நீ டச் பண்ணாத, டச் பண்ணினா ஆள் இறந்துருவேன்னு. அந்த அபாயங்கிற வேர்டை யாரோ முத கொண்டாந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டதை கண்டு அதை வந்து இப்போ அதை வந்து இப்போ நம்ம அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியான்னு இருக்குது. ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்குலாம் ஒரு அசோசியேஷன். இப்போ எங்களுடைய ரெகுலேட்டரும் அவங்க தான், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ அவங்ககிட்டலாம் நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதில் இருக்க உறுப்பினர்கள், லீடரு எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் நாங்கள் செபிகிட்ட சொல்லிட்டோம், பல தடவையும் சொல்லிட்டோம். பட் செபி என்ன, அந்த கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், மக்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும். மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் இந்த வேர்டை நம்ம தூக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருவோம். இப்போ லேண்டுக்கும் அதே மாதிரி தான் ரெரான்னு இருக்கு, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டர். ரெராங்கிற அமைப்பு இருக்கு. ரெரா வந்து கட்டாயப்படுத்தலை. ரியல் எஸ்டேட் வாங்குவது ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு அவங்க யாரும் போடலை. இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு நியூ மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பழைய ஆட்களுக்கு பூராவுமே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இன்சூரன்ஸு, தங்கம், ரியல் எஸ்டேட், இதுதான். ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலேலாம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு அது இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய நடந்துச்சு. ஸோ கையை சுட்டுக்குனவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் பணத்தை போட்டு சுத்தமாக காணாமல் போச்சு அப்படி இப்படின்னா நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். அந்த அபாயம் இருக்கிறது, பணத்தை இழக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால தான் நேரடியாக நீங்கள் பங்குச்சந்தையில் போடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணையில் கம்பேரிட்டிவ்லி மச் சேஃபர் அண்ட் டிசிப்ளின்ட். அண்ட் நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கான அந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே தோணுதுல சார். ஏன்னா தங்கத்துக்கு வந்து ஏற்ற இறக்கருக்கு அது புரியுது. அண்ட் இது ஏன் புரிய மாட்டேங்குது, எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ நம்மளே வந்து வீட்டில் சொன்னாலும், இல்லைம்மா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், டேய் அதிலே போடுறாங்களடா, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதுன்னு, நீ தங்கத்தை வாங்கி போடுறாங்க. அப்போ நானும் அவங்க சொல்கிறேன், இல்லைம்மா அதுவும் ஏறி இறங்கும், அது பரவாயில்லடா, அது எப்போ வேணால் வச்சுக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வருது. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. அது எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட். இல்லை, இது வந்து நம்ம ஒன்லி எஜுகேஷன் மூலமாக தான், கற்பித்தல் மூலமாக தான் கொண்டு வரலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடத்திட்டங்கள் ஸ்கூல் லெவல் ஒரு 10th கிரேடு +1 +2 எல்லாம் வர்றாங்க இல்லையா, இந்த பாடத்திட்டங்களில் வந்து இன்னும் பர்சனல் ஃபைனான்ஸுங்கிற சப்ஜெக்டே கொண்டு வரல. நம்ம வந்து ராக்கெட்டை பற்றி படிக்கிறோம், கெமிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறோம், இது எல்லாம் நம்ம டே டு டேல எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னு தெரியாது இண்டிவிஜுவலாக. அதெல்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரியலி குட், அது நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது அதை விட முக்கியம்.
அது வந்து இன்னும் ஸ்கூல் பாடத்திட்டங்களை இன்னும் கொண்டு வரப்படலை. ஸ்கூல் பாடத்திட்டங்களில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ நம்ம ராக்கெட்டை பற்றி கூட குழந்தைங்கலாம் பேசுவாங்க. ஏன்னா +2ல ராக்கெட்டை பற்றி சப்ஜெக்ட் இருக்குது, சேட்டலைட்டை பற்றி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் வேற இந்த பர்சனல் ஃபைனான்ஸுங்கிற பற்றி பல பேருக்குங்கிறது புரிதல் இல்லை. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. நான் என்னுடைய இப்போ ஓன் ஃபைனான்ஸை நான் எப்படி செக்யூர் பண்ணிக்கணும், எப்படி சேஃபாக வச்சுக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் நீண்ட காலத்தில் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா நான் அதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது நீங்கள் எஜுகேஷன் மூலமாக தான் ஜென்ரலாக வர முடியும். அண்ட் இப்போ ஒரு காமன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே போயிடலாம் சார். இப்போ நான் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இப்போ 25,000 நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் வந்து பிரகாலா வெல்த்தில் வந்து நான் அப்ரோச் பண்ணுறேன், உங்களை ரீச் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு 18,000 போக ஒரு 6,000 ரூபா கையில் நிற்கும். அந்த அமௌண்ட்டை நான் எப்படிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணலாம்? ஏன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ்னு ஒன்று இருக்கும்ல சார், அதில் எப்படி நம்ம நீங்கள் எப்படி கைட் பண்ணுவீங்க அப்படின்றது ஏதாவது? சரி, டிஃப்ரெண்ட்டாக சிலைக்கு இப்போ நம்ம ஒரு 6,000 ரூபா மாதம் சர்ப்ளஸ் உபரி இருக்குது. ஒரு 6,000 ரூபா இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு 2,000மோ 3,000மோ வந்து நமக்கு இன்னும் திருப்பி ஒரு ட்ரிப்பு போவோம், ஊருக்கு போயிட்டு வருவோம், பஸ் செலவுகள், எமர்ஜென்சி அது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மீதி போயிட்டு வர செலவு அதுக்கு ஒரு 2,000 ரூபா எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிட்டோம்னா தாராளமாக மீதி ஒரு 4,000 ரூபாயை முதலீடு செய்யலாம். அதை வந்து ஒரு 2,500 ரூபாயை வந்து தாராளமாக கொஞ்சம் அக்ரெசிவாக முதலீடு செய்யலாம். அதாவது எனக்கு இப்போ தேவையில்லை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நான், அல்லது எனக்கு ஃபியூச்சரில் கல்யாணம் ஆக போகுது அல்லது குழந்தைகள் வரப்போகுது, வாட் எவர் என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸுக்காக நான் ஒரு 2,500 ரூபாயை அக்ரெசிவாக முதலீடு பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்டுகளில், அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்புகளில் நான் ஒரு 2,500 ரூபாயை போட்டுக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன், 20 வருஷத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2,500 ரூபாயை பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1,500 ரூபாயை வந்து ஒரு மீடியமாக, ஏன்னா எனக்கு ஒரு 2-3 வருஷத்துல நான் படிக்க போகலாம், அதில் ஒரு சின்ன தொழில் தொடங்க போகலாம், ஏதோ நான் ஒரு பைக் வாங்கணும் எனக்கு, அதுக்கெல்லாம் ஒரு 1,500 ரூபாயை வச்சுக்கலாம். ஒரு 2,000 ரூபாய் எமர்ஜென்சிக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 ஐட்டத்தையுமே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் முதலீடு செஞ்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு 2,000 ரூபா இருக்குது இல்லையா, அதை ஆர்டி ஆட்டம் மாதம் கட்டிக்கிட்டே இருக்கலாம். வேணுங்கையிலாம் எடுத்துக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்ல வந்து நீங்க ஆர்டி போட்டுட்டீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு தான் கெடுதேதி முடிஞ்சு தான் எடுக்கணும். இங்க அந்த பிரச்சனை இல்லை. லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுன்னு இருக்கு. நீங்க மாதம் 2,000 ரூபா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போ போகலாம் தேவையோ நீங்க எடுத்துக்கங்க, முழுசாவும் எடுத்துக்கலாம். அதுக்கு மினிமம் ஒரு 7% கிடைச்சிடும். அதே இது இப்போ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா 2.25% தான் கிடைக்கும். இங்க வந்து இப்போ கரண்ட் ரேட்டு ஒரு 6-7% கிடைச்சிடும். ஸோ வட்டியும் டபுளா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு டபுளா கிடைச்சிடும். ஸோ 2,000 ரூபாய் அப்படி போட்டுக்கிட்டு ஒரு 1,500 ரூபாயை வந்து நம்ம வந்து ஓகே ஒரு 3-4 வருஷத்தில் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக பாண்டும் பங்குகளும் 2 மிக்ஸ் ஆன மாதிரி ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஹைபிரிட் ஃபண்டில் போட்டுக்கலாம். மீதி 2,500 ரூபாயை வந்து ஒரு லாங் டேர்முக்கு நான் போட்டுறேன். 10-15 வருஷம் 20 வருஷம்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு 25 வருஷம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கணுன்னா 2,500 ரூபாயை நீங்கள் மாதம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஒரு 12-15% ஈஸியாக கிடைக்கும் பர் இயருக்கு. ஏன்னா எஃப்டியில் 7% கிடைக்குது. ஸோ இங்கே வந்து கோல்டு ஒரு 8% கிடைக்கும் ஆவரேஜாக எடுத்துக்கினீங்கன்னா. இங்கே வந்து ஒரு 12-15% கிடைக்கும் பர் இயருக்கு. ஸோ ஒரு 12-15% உங்களுக்கு கிடைக்கையில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000-லேருந்து 64 லட்ச ரூபா கிடைக்கும் 2,500 ரூபா போட்டிங்கன்னா. 25 வருஷம் கழிச்சு ஒரு 40,000-லேருந்து 64 லட்ச ரூபா வந்து ஈஸியாக கிடைக்கும். இதே என்னால் ஒரு 5,000 ரூபா போட முடியும் அப்படின்னா ஒரு 80 லட்சத்துலேருந்து ஒரு 1,28,00,000 கிடைக்கும். பிட்வீன் நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கீமை பொறுத்து. ரொம்ப அக்ரெசிவ் ஸ்கீமை சூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக ஒரு 64 லட்சம் கிடைக்கும். இது வந்து நான் ஒன்றுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் மாதம், ஏன்னா உங்களுடைய ஜாபு சம்பளங்கள்லாம் ஏறும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணால் வெறும் 2,500 நான் போடுறேன், 25 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவாக போட்டிங்கன்னா ஒரு 64 லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு 25 வருஷம் கழிச்சு. ஓகே, வருஷம் நான் ஒரு 10% ஏற்றிக்கிறேன். இந்த வருஷம் 2,500, அடுத்த வருஷம் 2,750, அதுக்கு அடுத்த வருஷம் 3,025 ரூபா, ஒரு 10% ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுலேயும் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1,65 லட்ச ரூபா கிடைக்கும் 25 இயர்ஸ்க்கு அப்புறம். இது வந்து நம்ம 25 இயர்ஸ்னு ஏன் லாங் டேர்மாக சொல்லணும்னா இந்த சின்ன அமௌண்ட்டு லாங் டேர்மில் பார்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். இடையில நீங்கள் அவசரம் தேவைப்படுது, என்னையால் கன்டினியூ பண்ண முடியல, அதில் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. இதில் திருதுப்புன்னு கட்ட முடியல, எனக்கு வேலை போயிருச்சு, நான் கட்ட முடியலைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். திருப்பி வேலை கிடைச்சோன்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் என்னால் கட்ட முடியலைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், 4ஆவது மாதத்துலேருந்து கட்டிக்கலாம். எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. பட் ஆனால் டிசிப்ளின் வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம கையில்.
இன்வெஸ்டர் கையில் தான் டிசிப்ளின் இருக்கணும். புரியுது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் போகையில் அந்த டிசிப்ளினை அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் கட்டுங்க, ஒரு மாதம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏன் நீங்கள் கட்டலை அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புவாங்க, ஓகே, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க, கம்ப்ளீட்டாக அவங்களை செக் பண்ணிட்டு அவங்கள வந்து அலர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது போகிறதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 25,000 தானே வாங்கினீங்க, இப்போ புது ஜாப் மாறிட்டாங்கிறீங்க, 40,000 வாங்குறீங்க, ஸோ அப்போ ஒரு 4,000 5,000 ஆகிக்கங்க ஓகே மந்த். ஸோ இது மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு கைடு மாதிரி, ஒரு கைடாக ஒரு மென்டராக அவங்க இருந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நம்ம நிறுவனத்துலேயும் அதான் பண்ணுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,500 4,000 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் போட்டு எல்லாம் போட்டு நம்ம வந்து எது பண்ணணும், கரெக்டாக அவங்கள கூப்பிடுறது, அவங்களுக்கு மெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, இவங்க போடுறத நிறைய பேர் என்னன்னா இப்போ நான் பார்த்துக்கணும், ஆப்பில் பார்க்கணும்பாங்க. ஓகே, ஆப் ஃபெசிலிட்டி உட்காந்து கிளியராக பார்த்துக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எவ்வளவு, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, வேல்யூ எவ்வளவு, இது எல்லாமே வந்து அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற மாதிரி. பட் ஆனால் இது ஒரு டிசிப்ளினோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட வேறு பெட்டராக வருமானம் தர்றதுக்கு வேறு ப்ராடக்ட் இந்தியாவில் கிடையாது. ஓகே சார், அண்ட் இன்னொன்று இதில் பிரேக் பண்ணால் பெனால்ட்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்மகிட்ட இருக்கா சார்? பெனால்ட்டி சார்ஜஸ் கிடையாது. பெனால்ட்டி கிடையாது. என்னன்னா சில நம்ம போட்டு 12 மாதத்துக்குள்ளே எடுத்தோன்னா அப்போ அந்த 1% பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு உள்ள வேல்யூவில் தருவாங்க. ஓகே ஓகே, 10,000 ரூபா போட்டிருக்கீங்க, 1,20,000 அது சந்தை நிலவரத்தில் வந்து 1,30,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துக்கணும், எமர்ஜென்சி விரும்புகிறீங்க, ஒரு 1,300 பிடிச்சிக்கிட்டு 1,28,700 அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 1% எக்ஸிட் லோடு மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் இருக்குது. 1 இயர்க்குள்ளே வித்ட்ரா பண்ணிங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் வித்ட்ரா பண்ணிடலாம், அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஓகே, அண்ட் இந்த ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்களே சார், 50-30-20 40-40-20 இப்படிலாம் சொல்கிறாங்களே சார், இது எப்படி நம்ம கடைப்பிடிச்சே ஆகணுமா? அப்படி 2 வகையாக பிரிச்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து அசட் அலோகேஷன், எனக்கு நான் பாண்டில் எவ்வளவு, பங்குகளில் எவ்வளவு, கோல்டில் எவ்வளவு, நிலத்தில் எவ்வளவுன்னு பிரித்து போட்டேன். இன்னொரு மெத்தட் வந்து என்னுடைய கோல்ஸ் என்ன. எல்லாரும் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. நான் ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், எனக்கு மேரேஜ் செலவு இருக்குது, அல்லது நான் வந்து என்னுடைய மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நான் வீடு வாங்கணும், குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, என்னுடைய ரிட்டையர்மெண்ட். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ கோல் பேஸ்டாக போகிறது வந்து மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும். இல்லை சார், எனக்கு சொல்லும் போது அது ரிஸ்க் ஃபண்ட் எது, ரிஸ்க் இல்லாத ஃபண்ட் எது? பங்குச்சந்தை சார்ந்ததெல்லாம் ரிஸ்க் உள்ளது. அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. பாண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்த அளவு பிரச்சனை இல்லை. நம்ம லிக்விட் ஃபண்டுன்னு சொல்கிறோம், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுலாம் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, நம்ம போடுறது அது ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அந்த குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் அது வந்து குறைவாக தான் இருக்கும் ரிட்டர்ன். அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 6.5% 7% இன்னைக்கு லெவலில். ஓகே, ஆனால் அதுலேயும் என்ன வசதினா நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய வசதி அதில் இருக்குது. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா 2.25%, இங்கே 6-7% கிடைக்கும். யுலிப்புங்கையில் வந்து இப்போ போய் ஒரு ஆளை லாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறோம். சார் நான் வடை சாம்பார் தரணும்னு சார், வடை இட்லி சாம்பாருங்கிறாங்கல்ல, எனக்கு வடையே வேண்டாம், எனக்கு பிபி இருக்குது, பிரச்சனை இருக்குது, இட்லி மட்டும் போதும்னா இல்லை வடை இது செட்டாக தான் சார் வரும், காம்போவாக தான். ஸோ அந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து யூலிப்பெல்லாம் வந்து ஒரு காம்போ பிளான்.